உயிர்த்த ஞாயிறு விசாரணையில் சற்றுமுன் கசிந்த திடுக்கிடும் தகவல்கள். பிள்ளையானை சிறையில் அடிக்கடி சந்தித்த 2 பெண்களால் பரபரப்பு. இலங்கையில் சிறுமிக்கு பேருந்தில் இராணுவ சிப்பாயால் அரங்கேற்றப்பட்ட அருவருப்பான வேலை. மோட்டார் சைக்கிளும் பாரவூர்தியும் நேருக்கு நேர் மோதி யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் விபத்து, ஒருவர் பலி. அரசாங்கத்துக்கு பெரும் தலையடியாக மாறியுள்ள 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணக்கொள்ளை. ஜனாதிபதி அனுரவுக்கு தொடரும் நெருக்கடி, பின்னணியில் நடந்த சதி. பதவியிலிருந்து ஜனாதிபதி அனுர உடனடியாக விலக வேண்டும். கொள்ளையடிக்கப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் குறித்து உதய கமன்பில அரசாங்கத்திடம் 8 கேள்விகள். கனடாவில் பிரிந்த யாழ் இளைஞனின் உயிர் போலீசின் அலட்சியம்தான் காரணமா? பெண் ஒருவர் தமிழர் பகுதியில் செய்த சம்பவத்தால் அதிரடி காட்டிய போலீசார். எரிபொருள் இருப்பு தொடர்பில் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. திட்டமிட்டு பலரின் பங்களிப்போடு 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் பிள்ளையான் என்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், அவரோடு பேராசிரியர் ரொஹான் குணரத்ன ஆகியோரை மையப்படுத்தி புதிய தகவல்கள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவரை 3 சந்தர்ப்பங்களில் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன நேரில் சந்தித்து கதைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளனர். இந்த விடயம் பிள்ளையானுடன் சிறையில் இருந்தவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் வெளியாகியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதோடு இந்த சந்திப்புகளில் பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்களும் சென்று கதைத்துள்ளனர். அவர்களில் ஒரு பெண் பின்னர் நேரடியாக இலங்கை இராணுவத்தில் மேஜர் தரத்துக்கு நியமிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதோடு பிள்ளையான் தான் இருந்த சிறை அறைக்குள்ளே தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த சஹ்ரான் ஹாசிமின் சகோதரர் செய்னி மௌலவி மற்றும் மில்ஹான் ஆகியோரை அழைத்து சென்றதாக அந்த சாட்சியாளர் தெரிவித்துள்ள கருத்தும் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. அவர்கள் 3 பேரும் அங்கு கதைத்துக் கொண்டிருந்த போதோ யாராவது அவர்களின் பக்கத்திலே சென்றால் உடனே பேச்சை மாற்றி விடுவார்கள் என்றும் சாட்சியாளரை கோடிட்டு குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட்டு வெளிப்படுத்தியுள்ளனர். 2015 முதல் 2021 வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலேயே குறித்த சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு குறித்த வழக்குடன் தொடர்புடைய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் குறித்தும் மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்றையும் குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றில் முன்வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 14 வயது சிறுமியொருவருடன் பேருந்தில் பாலியல் சேட்டை புரிந்த புனானை இராணுவ முகாமில் வேலை செய்யும் இராணுவ சிப்பாய் ஒருவரை நேற்று அதிரடியாக கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். சம்பவம் குறித்த பகுதியில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளதோடு பொலனறுவையில் இருந்து கல்முனை நோக்கி தனியார் பேருந்தில் கடந்த 20ஆம் தேதி 14 வயது சிறுமி அவரது சிறிய தந்தையோடு வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டுக்கு பயணித்துள்ளார். புனானை இராணுவ முகாமில் உள்ள இராணுவ சிப்பாய் விடுமுறையில் அவரது வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அதே பேருந்தில் ஏறிய சிறுமிக்கு அருகில் அமர்ந்துள்ளதோடு பேருந்து மன்னம்பட்டியை தாண்டி சென்று கொண்டிருந்த நேரம் குறித்த இராணுவ சிப்பாய் சிறுமி மீது பாலியல் சேட்டை செய்ய முற்பட்ட நிலையில் சிறுமி அருகில் இருந்த சிறிய தந்தையிடம் கூறியுள்ளார். அதனை அடுத்து சிறிய தந்தை அந்த இராணுவ சிப்பாய் மீது தாக்குதலை நடத்தியுள்ளார். பேருந்து சாரதி பேருந்தோடு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி பேருந்தில் நடந்த சம்பவத்தை தெரிவித்ததை அடுத்து போலீசார் தாக்குதலுக்குள்ளான இராணுவ சிப்பாயை வைத்தியசாலையில் அனுமதித்ததோடு தாக்குதலை மேற்கொண்ட சிறுமியின் சிறிய தந்தையை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இராணுவ சிப்பாய் நோய் குணமாகி வைத்தியசாலையில் இருந்து நேற்று மாலை வெளியேற முற்பட்ட போது அவரை கைது செய்ததோடு கைது செய்யப்பட்டவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அரசாங்கத்தின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அவமானகரமான மற்றும் கடுமையான நிதி மோசடியை NPP அரசாங்கம் தற்போது சந்தித்துள்ளது. குறித்த பெரிய தொகை பணம் எங்கே சென்றது, இந்த திருட்டுக்கு பின்னால் யார் யார் பொறுப்பு என்பது குறித்து நிதி அமைச்சகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளால் இன்னும் சரியான பதில்களை வழங்க முடியவில்லை. பணக்கொள்ளை திட்டம் நடந்ததாக கூறி அரசாங்கம் நேற்று தங்களின் சங்கடமான நிலையை விளக்குவதற்காக அவசரமாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியதோடு செய்வதறியாது திகைத்து நின்றதோடு சம்பவம் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய நேரம் அவர்களால் எந்த ஒரு உறுதியான தகவலையும் வழங்க முடியவில்லை. இப்படி
நன்கு திட்டமிடப்பட்ட பெரிய திருட்டு பல மாதங்களாக எப்படி நடந்தது, அதன் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் எவராலும் அது ஏன் கண்டறியப்படவில்லை என்பது குறித்தும் மத்திய வங்கி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. 800 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த பொதுப்பணம் தவணை முறையில் திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளதோடு குறித்த கொள்ளை ஒரே இரவில் நடக்கவில்லை. கடந்த டிசம்பர் முதல் ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் இது நிகழ்ந்துள்ளதாக நிதியமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளதோடு இந்தியாவுக்கு பணம் செலுத்தப்படவிருந்த நேரம் இதே போன்ற ஒரு ஹேக்கிங் முயற்சி கண்டறியப்பட்ட பின்னரே இந்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. அனுர அரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ள இந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளதோடு நிதியமைச்சராக இருக்கும் ஜனாதிபதி அனுர உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று உதய கம்மன்பில கொந்தளித்துள்ளதோடு அரசாங்கத்திடம் பல கேள்விகளையும் முன்வைத்துள்ளார். இதன்போது இது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதால் வெளிநாட்டு தாக்குதலா உள்நாட்டு இணையவழி தாக்குதலா என்பது குறித்தும் செயலாளர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். இது குறித்து யாரும் கேட்காத பல கேள்விகளை அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில கூறியுள்ளதோடு வெளிநாட்டு கடன்கள் மற்றும் அனைத்து கடன்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருக்கும் நேரத்தில் ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு மட்டும் பணம் எப்படி செலுத்தப்பட்டது, இந்த கொடுப்பனவை செலுத்தும் நேரம் மூன்றாம் தரப்பு இதை ஹேக்கிங் செய்யக்கூடும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருந்தும் அதை மறுதளித்து செயற்பட்டது யார்? 2025ஆம் ஆண்டு இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கடன் தொகை மீள செலுத்தும் போது ஹேக் செய்யக்கூடும் என நிறுத்தப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு பணம் செலுத்த யார் அனுமதி வழங்கியது? இவ்வளவு பாரிய மோசடியை எதிர்க்கட்சி வெளியில் விடும் வரை அரசாங்கம் எதற்காக மூடி மறைத்தது? பணம் பரிமாற்றத்தில் ஹேக்கிங் நடக்கவில்லை. மின்னஞ்சலில் அனுப்பப்பட்ட இலக்கத்திற்கு, அதாவது புதிய இலக்கத்திற்கு எங்களாலே பணம் மாற்றப்பட்டுள்ளது. பணம் அனுப்பும் இலக்கத்தை மாற்றுவதற்கு அனுமதி அளித்தது யார்? கணக்காய்வு நாயகத்திற்கு தெரியப்படுத்தப்படாததால் அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அமைச்சின் செயலாளர் பதவி விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுர பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டார். நிதியமைச்சர் என்ற வகையில் இந்த மோசடியை மறைத்த குற்றத்திற்காக பதவியில் இருந்து அனுர விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கு அரசாங்கம் பதில் கூறும் என நாம் நம்புகின்றோம் என்று உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். நேற்று இரவு யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் சந்தியில் நடந்த வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி சாவகச்சேரியில் இருந்து சென்ற மோட்டார் சைக்கிளும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பாரவூர்தியும் நேருக்கு நேர் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதோடு விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ராஜசிங்கம் வீதி குருநகர் பகுதியைச் சேர்ந்த 44 வயதான நபரே சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். பாரவூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு பாரவூர்தியின் சாரதியை மருத்துவ பரிசோதனையின் பின்னர் நாளை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் கூறியுள்ளதோடு விபத்து குறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர் கனடாவின் பிரம்டன் நகரில் வீதியில் மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கனடிய போலீசாரின் சந்தேகமும் அலட்சியமுமே இவரின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என பலத்த குற்றச்சாட்டுகள் இப்பொழுது எழுந்துள்ளதோடு யாழ்ப்பாணம் பலாலியை சேர்ந்தவரும் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் பழைய மாணவருமான 30 வயதுடைய ரெஜிபோல் ரோபர்ட் கெனடி என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து தெரிய வருகையில் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி மாலை குயின் ஸ்ட்ரீட் மற்றும் கெனடி ரோட் சந்தியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த நேரம் குறித்த நபர் திடீரென மயங்கி விழுந்துள்ளதோடு மயங்கி விழுந்ததை கண்ட பேருந்து சாரதி வழங்கிய தகவலில் அங்கு வந்த ஃபீல்ட் பிராந்திய போலீசார் மயக்க நிலையில் இருந்த கெனடியை விசாரணை செய்துள்ளனர். அவர் மது போதையில் இருப்பதாக தவறாக நினைத்த போலீசார் அவருக்கு அபராத சீட்டு வழங்கியதாக கூறப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் மது போதையில் இருப்பதாக தவறான தகவல் வழங்கப்பட்டதால் முறையான அவசர சிகிச்சை கிடைப்பதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனையில் கெனடியின் உடலில் மதுவின் தாக்கம் எதுவும் இல்லை என்பதும் பின்னர் உறுதி செய்யப்பட்டது. மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாகவே அவர் மயங்கி விழுந்ததாக மருத்துவர்கள் கூறியதோடு நீண்ட நேர தாமதத்தின் பின்னர் வழங்கப்பட்ட சிகிச்சைகள் பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். மரணத்திற்கு முன் உடல் உறுப்பு தானத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்த கெனடி தனது மறைவின் ஊடாக 6 பேருக்கு மறுவாழ்வு அளித்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட தகவல் பிழையானது என்பதை மருத்துவ அறிக்கை உறுதிப்படுத்தியதை அடுத்து தாம் வழங்கிய அபராதம் தவறானது என பீல் பிராந்திய போலீஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. சரியான நேரத்தில் மருத்துவ உதவி கிடைத்திருந்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என தெரிவிக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தினர் இந்த சம்பவம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வைக்கால பகுதியில் போலீசாரின் சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த பெருமளவிலான பீடி இலைகளோடு ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். 35 பொதிகளோடு 1126 கிலோகிராம் எடையுள்ள பீடி இலைகள் பெண்ணிடம் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டவர் வைக்கால பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண் என்பதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெண்ணப்பூவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
இலங்கைக்கு தேவையான எரிபொருளை எந்த தடையும் இல்லாது விநியோகிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் 27ஆம் தேதி மற்றொரு டீசல் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நேத்திகுமார தெரிவிக்கையில், எதிர்வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி வருகை தரவுள்ள டீசல் கப்பலில் 9500 மெட்ரிக் டன் டீசல் அடங்கியுள்ளதாகவும், டீசல் கப்பலை அடுத்து இந்த மாத இறுதிக்குள் மற்றொரு பெட்ரோல் கப்பலும் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவித்துள்ளார். மொத்தம் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இந்த கப்பல் மூலம் இறக்குமதி செய்யப்பட உள்ளதோடு எரிபொருள் தட்டுப்பாடு சந்தையில் ஏற்படாத முறையில் திட்டமிட்ட அடிப்படையில் இந்த எரிபொருள் தொகைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதனூடாக போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் வழமை போன்று தடையின்றி முன்னெடுக்கப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை மாஞ்சோலையில் எரிபொருள் பவுசர் ஒன்று போலீசாரின் வாகனங்கள் மீது மோதி இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. முள்ளியவளை மாஞ்சோலை சந்திக்கு முன் போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் வீதியோரமாக போலீசாரின் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் எரிபொருள் ஏற்றி சென்ற பவுசர் வாகனம் அந்த வழியாக வந்ததோடு கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதி தள்ளியுள்ளதோடு விபத்தில் போலீஸ் முச்சக்கர வண்டி பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதோடு மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது. சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் உயிராபத்துக்கள் இல்லை. இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி விலகி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளது. $2.5 மில்லியன் அரச பணம் காணாமல் போனமை, நிலக்கரி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் இப்பொழுதே பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகளால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, சர்வஜன பலய கட்சி உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளும் முன்வைத்துள்ளது. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் அனுர அரசில் இப்போது பல்வேறு மோசடிகள் பதிவாகி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நிலக்கரி மோசடி, திரைசேரி மோசடி போன்ற மோசடிகளின் ஊடாக அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிப்பட்டுள்ளதாக அவர் கூறியதோடு நிலக்கரி மோசடியை தடுத்து நிறுத்த எந்த ஒரு அமைச்சரினாலும் முடியவில்லையே என்றும் தெரிவித்துள்ளார். தனியொருவராக நிலக்கரி மோசடியில் ஈடுபட்டிருக்க முடியாது என்றும் அதற்கு அமைச்சர்களின் ஒப்புதல் இருந்திருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய GL பீரிஸ் ஒட்டுமொத்த அரசாங்கமும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஹேக்கிங் விவகாரத்தினால் வங்கிகள் மீதான மக்களின் நம்பிக்கை பழுதடைந்துள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் நிதி பாதுகாப்பு மற்றும் கடன் தரப்படுத்தலில் இந்த ஹேக்கிங் விவகாரம் பெரும் பாதிப்பையும் சவால்களையும் உண்டாக்கும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவும் தெரிவித்துள்ளார். நிதி செலவையுடன் தொடர்புடைய மோசடியாளர்கள் சிலர் ஜனாதிபதி செயலகத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள இவர் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நாடு எரிபொருள் பிரச்சினையை எதிர்நோக்கும் என்றும் அனுர அரசின் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியே இதற்கான காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரியை வழங்கிய நிறுவனத்திற்கு மீண்டும் சந்தர்ப்பம் இதனால் வழங்கப்பட்டது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளதோடு அரசாங்கம் உடனடியாக பதவி விலகி தேர்தல் ஒன்றை நடத்தி மக்களுக்கு புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெருமவும் வலியுறுத்தியுள்ளார். தர்பூசணி துண்டு ஒன்றை ஹண்டி ஹோட்டலில் தங்கியிருந்தவர்கள் பக்கத்தில் இருந்த தோட்டம் ஒன்றுக்குள் வீசியதால் அங்கு 2 குழுக்களுக்கிடையில் பரபரப்பான சூழல் உண்டாகியுள்ளது. அந்த பகுதியை சேர்ந்த குழுவினர் வந்து ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். ஹோட்டல் முகாமையாளர் இது குறித்த முறைப்பாட்டை கண்டி போலீசில் பதிவு செய்துள்ளார். ஹோட்டலுக்கு அருகில் உள்ள தோட்டத்தில் வசிப்பவர்கள் 2 வாகனங்களில் வந்து ஹோட்டலின் பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியுள்ளதோடு ஹோட்டல் சொத்துக்களுக்கும் பலத்த சேதம் விளைவித்துள்ளனர். தோட்டத்தில் தவறுதலாக தர்பூசணி துண்டு விழுந்ததை அடுத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இது குறித்து போலீசார் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று ஹோட்டல் நிர்வாகம் கவலை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரை அடையாளம் கண்டு அவர் பயன்படுத்திய வாகன இலக்கங்களையும் போலீசாரிடம் வழங்கிய போதிலும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று ஹோட்டல் நிர்வாகம் கவலை வெளியிட்டுள்ளது.